ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் வழக்கம் போல கடத்தெருவுக்கு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. அப்ப நடேசனுடைய காது படவே சேரனை பத்தி தப்பா பேசுறாங்க. யோ, உனக்கு விஷயம் தெரியுமாயா? நம்ம நடேசனுடைய கோணம் அப்படி நடேசனுடைய மூத்த மகனுக்கு இருக்கு. யாருக்கு? அந்த கொத்தனார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானே அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்கவும், அட ஆமாயா, என்னையா சொல்ற? நடேசனுடைய குணம் இருக்கா? நடேசனுடைய குணம்னா என்ன? மொரட்டு சுவாபமா? அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப சாதுவாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லவும், சாதுவா? அட நீ வேறையா? ஊமை ஊரு கிடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதாயா. அந்த பையன் பார்க்கத்தான் அமைதியா இருக்கான், ஆனா அவன் செய்கிற வேலையெல்லாம் தெரியுமா? நேத்து தான் யதார்த்தமா என்னுடைய ஃப்ரெண்டோடைய கட்டட வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கட்டட வேலையை பார்க்கறதுக்காக என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த கட்டடத்துல பார்த்தா நடேசனுடைய மூத்த பையன் அந்த சேரன் பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு கண்கொள்ளா காட்சின்னு பார்த்தேன்னு பையன், நானே மிரண்டு போயிட்டேன். இந்த பையனா இப்படி? இந்த பூனைக்கும் பால் குடிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அந்த பையன் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்லவோ, நடேசன் பார்த்தா எல்லாத்தையும் பொறுமையா டீயை குடிச்சிட்டு காதல வாங்கிக்கிட்டே இருக்காரு. அப்படி என்னையா பண்ண அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்கவும், அட ஒரு ஹிந்திக்கார பிள்ளை, ஒரு வடநாட்டு பிள்ளை, அந்த பிள்ளை பார்த்தா பொசுக்குன்னு அந்த பையனுக்கு முத்தம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், அட கடவுளே, பட்ட பகல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும், அட ஆமாயா, கல்யாணம் ஆகாத ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு முத்தம் கொடுக்குதுன்னா என்ன கதை? நான் கூட அந்த பையனுக்கு இந்த விவரம்லாம் ஒன்றும் தெரியாதோன்னு நினைச்சேன். ஆனா இந்த பையனை பார்த்தா அவ்வளோ தெரியுது, நடேசனுடைய குணத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான்னு. நடேசனுக்கு 2 பொண்டாட்டி தானே, ஒரு வடநாடு இன்னொன்று தமிழ்நாடு. இப்படி 2 பொண்டாட்டியை கட்டுன நடேசனுக்கு மூத்த மகன் சளைச்ச வெள்ளன்னு காமிச்சிட்டியாளா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், நடேசனுக்கு பார்த்தா கோவம் வருது. இருந்தாலும் பார்த்தா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காரு. நடேசன் மேலதான் தப்பு. நடேசன் சட்டு புட்டுன்னு சேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கானோ. ஒரு உருப்படியான ஒரு அப்பா நான் நடந்துக்கிட்டா அந்த பையன் எதுக்கு இப்படி தேவையே இல்லாம கண்ட பொண்ணு கிட்டலாம் சுத்த போறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லவோ, அவனுக்கு தான் பொண்ணு அமைய மாட்டேங்குதாம்ல அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லவோ, அது எப்படி? ஒரு நல்ல தகப்பனா இருந்தா பையனுக்கு பொண்ணு அமையுதோ இல்லையோ, ஒரு அப்பன் தானே தேடி கண்டுபிடிச்சு ஒரு பையனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இந்த நடேசனே அங்கே குடிச்சிட்டு படுக்கவும் இங்கே குடிச்சிட்டு படுக்கவும் இப்படி கடை தெருமா சுத்திக்கிட்டு தெரிஞ்சா அந்த பையன் என்ன பண்ணுவேன்? அதான் கிடைச்ச வரைய லாபம்னு சொல்லிட்டு தமிழ்நாடெல்லாம் விட்டுட்டு வடநாட்டுக்கு போயிட்டான் போல. அதான் வடநாட்டு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லி அரசல் உரசலா பார்த்தா சேரனை பத்தி ஒரு தப்பான கண்ணோட்டத்துல எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை நடேசன் கேட்டுட்டு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. கடத்தெருவுல இருந்து பார்த்தா கோவமா சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே புரோக்கர் வராரு. யோ, உனைய சேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொன்னேல, நீ பொண்ணு பாத்தியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கும். அது விஷயமா தாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும், என்ன பொண்ணு அமைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அட நீங்க வேற, முன்னாடியாவது சேரனுக்கு சேரன் குணத்தை சொல்லியே நான் பொண்ணு கேட்பேன் அப்படி இப்படின்னு வரும். ஆனா நீங்களா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த இது எப்படியாவது தட்டி போயிடும். ஆனா இப்ப நான் சேரனை பத்தி பேச போனாலே சேரனை பத்தி அரசல் பரசலா பேச ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பையன் சவகாசம் சரியில்லையாமே, அந்த பையனுக்கு தப்பு தப்பான பழக்கம் இருக்காமே, அந்த பையன் ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கானாமே அப்படின்னு சொல்லி ஏதேதோ காரணத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சேரனுக்கு என்னால ஒண்ணு பார்க்க முடியாது, அதைத்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எந்த ஒரு புரோக்கரும் இப்படி சொல்லக்கூடாதான். ஆனா என்ன பண்றது, உங்களுக்கு நான் ஊரெல்லாம் ஒண்ணு தெரியாச்சு. வர்ற பொண்ணெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்க. அப்படி இல்லையா இந்த ஊருக்கார பயிலுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த கல்யாணம் நின்று போயிடும். ஆனா இப்ப கதையே வேற. சேரனை பத்தி எல்லாரும் வேற விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சேரனுக்கு ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா சட்டு புட்டுன்னு சேரன் எந்த பொண்ணோட பேசி பழகிக்கிட்டு இருக்காரோ அந்த பொண்ணை பிடிச்சி சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, இதுதான் நல்லது. அப்படி இல்லைன்னு வைங்க, அப்புறம் ஊருக்குள்ள சேரனுடைய பேரு கெட்டு போயிரும், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும், யோ இதைத்தான் சொல்லலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அட ஆமாங்க இதைத்தான் சொல்லலாம் வந்தேன், சொல்லிட்டேல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா புரோக்கரை விரட்டி விடவும், நடேசன் உட்காந்து யோசிக்கிறாரு. நம்ம ஏன் சேரனுக்கு அந்த வடநாட்டு பிள்ளையவே கட்டி வைக்க கூடாது? பார்க்க நல்ல பிள்ளையாத்தே இருக்கு, சேரனுக்கும் பிடிச்சு போச்சு. இதுவரையே சேரன் நம்ம கிட்ட எதையும் வந்து கேட்டு நின்னதே கிடையாது. நான் ஒரு தகப்பனாவும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சேரனுக்கு பண்ணதும் கிடையாது. பேசாட்டில் அந்த சந்தா பிள்ளைய பொண்ணு கேட்டா என்ன, அந்த பிள்ளை வீட்டுக்கு போய்
சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பத்தி பேசி அந்த பிள்ளைய பொண்ணு கேட்டு அந்த பிள்ளை வீட்டுக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லி நடேசனுக்குள்ள பார்த்தா ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிக்குது. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது. பேசாட்டில் அந்த சந்தா பிள்ளை வீட்டுக்கே போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா உள்ள விறுவிறுன்னு போறாரு. நல்ல வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்து போறாரு. எடுத்து போட்டு சைக்கிள் எடுத்துட்டு விருட்டுன்னு அனிசு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அனிசு வீட்டுக்கு போறாரு. அனிசு வீட்டுல போய் வாசல்ல சைக்கிளை நிப்பாட்டிட்டு வாசல்லே நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப யதார்த்தமா பார்த்தா அனிஸ் வரவும், அப்பா என்னப்பா இங்கே நிற்கிறீங்க, வாங்கப்பா உள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனிசு கூப்பிடவும், அந்த வரேன் அப்படின்னு சொல்லி நடேசனும் பார்த்தா உள்ள போறாரு. நடேசன் உள்ள வந்த உடனே ஒரு நல்ல மருமகளா வேகமா பார்த்தா சந்தா தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து, இந்தாங்க தண்ணி குடிக்கிறீங்களா, டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு சந்தாக்கு தெரிஞ்ச ஹிந்தியில பார்த்தா எல்லாம் கேட்கவும் நடேசன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் டக்குன்னு பார்த்தா சந்தா காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நடேசன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி அனீஸு உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அப்பா என்னப்பா என்ன விஷயம், நீங்க சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கே வந்திருப்பேனே, என்னப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனீஸு கேட்கவும், சரி உன்னுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், எங்களுக்கு சொந்த ஊர் குஜராத்துக்கு பக்கத்துலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸு சொல்லவும், சரி அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க, வேற சொந்தக்காரவங்களா யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அம்மா அப்பா கிடையாதுப்பா, நானும் தங்கச்சியும் மட்டும்தான், சொந்தம்னு சொன்னால் என்னுடைய மாமா குடும்பம்தான், அவங்க கூடயும் கொஞ்சம் பகை தான், அவங்க சந்தாவை பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் சந்தாவுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, அந்த பையன் சரியான ரவுடி, அதனால அந்த பையனை பார்த்தாவே சந்தாவுக்கு பிடிக்காது, அந்த பையன்தான் இப்போ முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான், கட்டுனா சந்தாவை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவன் எப்போ வேணாலும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அனீசு சொல்லவும், சரி இப்படிதான் பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, உன் தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அது அப்படின்னு சொல்லிட்டு அனிசு தயங்கவும், எல்லாம் எனக்கு தெரியும், உன் தங்கச்சி சேரனை விரும்புது, சேரனும் உன் தங்கச்சியை விரும்புகிறான், இந்த விஷயம் எனக்கு எப்போயே தெரியும், சரி இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க வேணாம், அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குது, சேரனுக்கும் உன் தங்கச்சிக்கும் நிச்சயம் பண்ணிடுவோம், அதுக்கு அடுத்து வர முகூர்த்தத்தில் சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், ஏண்டா நான் உனக்கு சொன்னது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இல்லப்பா சேரன் பையா சொன்னாரு, நீங்க ஏதோ இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, வடநாட்டு பொண்ணு வேணான்னு சொன்னதா சேரன் பையா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், அப்பா அப்படிதான்டா சொன்னேன், சேரன் விருப்பப்பட்டுட்டான், இதுவரை சேரன் என்கிட்ட எதுக்கு வந்து நின்னது கிடையாது, அப்பா எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு கேட்டது கிடையாது, அவனா முதல்ல உன்னை மனசார விரும்பியிருக்கான், ஒரு நல்ல தகப்பனா நான் என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிருக்கேன், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், அடுத்த வாரம் உன் வீட்டுக்கு நான் வந்து நிச்சயம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நடேசன் பார்த்தா சம்மந்தமே பேசி முடிச்சிடறாரு. சந்தாவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் அனீஸு ஹிந்திலேயே பார்த்தா சந்தா கிட்ட சொல்லவும், சந்தாவுக்கு பார்த்தா வெக்கம் தாங்கலை. இங்கே நடேசனை பார்த்துட்டு வேகமாக காலில் விழுந்து கும்புறாங்க. மாமாமா நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா வணக்கத்தை போட்டுட்டு இங்கே வீட்டுக்கு பார்த்தா சைக்கிளில் சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல தகப்பனா என் மகனுக்கு பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு.